கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடைபெற்று வருகிறது. 3 நாட்களுக்கு முன்பாக கூட பள்ளியிலே படிக்கின்ற ஒரு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்து 3 ஆசிரியர்களை கைது செய்திருக்கிறார்கள். இதை தொடரக்கூடாது, இதற்கு முடிவு கட்ட வேண்டும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு சரியான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட சிறுமி முதலில் அந்த குழந்தைகளுக்கு சரியான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். அந்த குழந்தை மேற்கொண்டு படிப்பதற்கு அரசு எல்லா வகையான முன்னெடுப்பும் எடுத்து செல்ல வேண்டும். ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த வரலட்சுமி என்ற வழக்கறிஞர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார். நீதிமன்றத்தில் இருக்கின்ற நீதிபதிகள் அந்த வழக்கை கையில் எடுத்துக்கொண்டு அந்த மாணவிக்கு இடைக்கால நிவாரணமாக 25 லட்சம் ரூபாய் அரசு கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார்கள். அதோடு அந்த மாணவிக்கு வேண்டிய அனைத்து வசதிகளும் செய்வதோடு தொடர்ந்து படிப்பதற்குரிய படிப்பு செலவையும் அரசே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது நீதிமன்றத்திற்கு சென்றதால் நீதியரசர் அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த மாணவி இன்னும் நீதிமன்றத்துக்கு செல்லவில்லை. ஏற்கனவே நீதிமன்றம் அளித்த உத்தரவு நிலுவையில் இருக்கிறது. அதையே முன்னாதாரமாக எடுத்துக்கொண்டு இந்த அரசு இந்த பெண் குழந்தைகளுக்கு, ஏனென்று சொன்னால் இப்பொழுதுதான் அது படித்து 6வது 7வது படித்துக் கொண்டிருக்கிறது, இன்னும் உயர்கல்வி படிக்கின்ற அளவிற்கு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு வைப்பு நிதியாக 50 லட்சம் ரூபாய் இந்த அரசு வைப்பு நிதியாக வைத்துவிட வேண்டும். தொடர்ந்து அந்த குழந்தையை கண்காணித்து உயர்கல்வி படிக்கின்ற வரையில் அனைத்து செலவுகளும் அரசே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே ஒரு அரசாணையை இந்த அரசு வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய. என்சிசி முகாம் நடத்தினப்போ இதே போல சிறப்பு புலனாய்வு குழுவெல்லாம் அமைக்கப்பட்டு பல்வேறு வழிகாட்டுதல்லாம் வெளியிட்டாங்க. அதுல குறிப்பா பள்ளிகள்ல கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கோரிக்கையா இருந்தது. அதை பொருத்தின பின்னாடி தான் அந்த பள்ளியே திறக்கப்பட்டது. ஆனா இங்க பெரும்பாலான அரசு பள்ளிகள்ல இந்த மாதிரி கண்காணிப்பு கேமராக்களே கிடையாது. பிரச்சனை நடக்கக்கூடிய இடத்துக்கு மட்டும்தான் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட வேண்டுமா? முன்னேற்பாடாக முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடாது. இன்னும் காலம் மாறி வருகின்ற இந்த சூழலில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட வேண்டும். அரசு மட்டும் சார்ந்தில்லாமல் எங்களை போன்ற பொது வாழ்க்கையில் இருக்கின்றவர்கள் கூட இதில் பெரிய அளவிலே பொருளாதாரம் தேவையில்லை. அந்தந்த பகுதியில் இருக்கின்ற பள்ளிகளுக்கு நாங்களே கூட சென்று இது போன்ற கண்காணிப்பு கேமராவை பொருத்தினால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த நடவடிக்கையில் நாங்கள் இறங்குவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு பள்ளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சென்று கண்காணிப்பு கேமரா பொருத்த கட்டாயம் பொருத்தும். அது எங்களுடைய பொதுச் செயலாளருடைய அனுமதியோடு இந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம். உங்களுக்கு சட்டம் இயற்றி தண்டனை எந்த அளவிற்கு நாம் உச்சபட்சமாக மரண தண்டனையை கொடுத்தால் கூட குற்றம் இழைக்கக்கூடிய சிந்தனை உடையவர்களுடைய மனங்களை முதலில் மாற்ற வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகள் அரசு இறங்க வேண்டும். அந்த சூழ்நிலை வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவன் குற்றம் செய்யக்கூடிய மனநிலையில் அந்த குற்றம் செய்வதற்குரிய வாய்ப்பை உருவாக்காத அளவிற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி எடுத்தால் குற்றம் குறையும். குற்றம் குறைகின்ற பொழுது நிச்சயமாக பெண்கள் சுதந்திரமாக செயல்பட முடியும். அரசு தண்டிப்பதற்குரிய தண்டனையை கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் அந்த தண்டனை பெறாமல் பாதுகாப்பாக இருப்பதற்குரிய நடவடிக்கைகள் என்ன என்ன என்பதை ஆய்வு செய்து அதன் அடிப்படையிலே இந்த அரசு செயல்பட வேண்டும். ஆனால் இந்த அரசு இதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை. மத்திய அரசோடு ஏதோ குடிமிப்பிடி சண்டை போட்டுக்கொண்டு மக்களை இந்த அரசு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.